ஸோ பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்தாங்க. நல்லா இருக்குது. இது அவங்க தான் என்ன பழக்கப்படுத்தி விட்டாங்க, சில்லி லெமன் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு. என்ன அருமையான டிஷ் தெரியுமா? ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் vlogs. ஸோ சண்டே ஈவினிங்கில் இருக்கிறோம். சண்டே ஈவினிங் நான் அதுவும் வீட்டில் இருந்தாலே செம்ம போரு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சாதாரணமான சும்மாவான vlog தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஏன்னா எல்லோரும் வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ ஐ எம் ஹோம் அலோன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேபிஸ் இருக்குது. ஒன்று பேபி, இன்னொன்று சாரா. ஸோ 2 கேட்ஸ். அந்த கேட்டோட பேர் தான் இப்போ நான் சொன்னது. ஸோ சாராவும் பேபியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பேபி பார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கிட்டன்ஸ். ஸோ அந்த கிட்டன்ஸை நான் அப்படியே காட்டுறேன். நம்ம அப்படியே சண்டே அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். வாங்க போகலாம், என்ன பண்ணுறது. ஸோ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 பேர் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவரும் தூங்குறாரு, அவங்களும் தூங்குறாங்க. இதில் யார் அவர் அவங்கன்னு தெரில எங்களுக்கு. பட் அந்த 2 பேரும் செம்ம க்யூட்டுங்க. இப்போ தான் வந்துட்டு கண்ணே திறந்துருக்காங்க. இந்த 2 பேருமே வந்துட்டு ஆக்சுவலாக பார்னாகி வந்துட்டு 4 to 5 days இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைமே வந்து சாரா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவள் வந்துட்டு பேபி பார்ன் பண்ணும்போது அவங்க வந்துட்டு பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு செம்ம பேனிக்காக இருந்தது. பட் அதுக்கப்புறமா இது செகண்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவள் வந்துட்டு பேபி பார்ன் பண்ணியிருக்கான். அண்ட் செம்ம ஹாப்பியாக இருந்தோம். அந்த 5 days வந்துட்டு இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து கண் அவங்களது திறந்துருக்காங்க. ஸோ பிறந்தோடனே அவங்க கண்ணெலாம் திறக்கல. பட் அந்த பிறந்து அந்த ஹார்ட் பீட் பார்க்கும் போது லைக் அவங்க அலைவாக தான் இருக்காங்கன்னு தெரியும் போது எங்களுக்கு பெரிய ரிலீஃபாகவே இருந்தது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைம் வந்துட்டு அவளுக்கு அப்படியே நார்மலாகவே போயிடுச்சு. கேட்ஸ் வந்து டிஸ்டர்பே பண்ணாது என்றைக்குமே. அதுவாக ஒரு இடம் பார்க்கும், அதுவாக அப்படியே போயிட்டு பேபி வார்ன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவும் பண்ணுச்சு. பட் இப்போ தான் வச்சுருக்காங்க. ஐ ஷோ யூ கைஸ். ஸோ இவர் தான் வந்துட்டு ஒருத்தர். இவர் வந்துட்டு பேபி, என்னோட பெரிய பொண்ணு பேபி மாதிரியே இருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு கண்ணை திறந்துருக்காரு. இவளான்னு தெரியல எங்களுக்கு. செம்ம க்யூட்டாக இருக்கான்ல, ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துட்டு அப்படியே இதுவாக இருப்பார். ஸோ இவர் தான் பேபி. இவர் தான் அப்பா. அண்ட் இவங்க தான் வந்துட்டு அம்மா சாரா, த லேடி உமன். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து வந்த அந்த காதல் தான் வந்துட்டு அந்த 2 பசங்க. நம்ம சண்டேவில் பார்த்திங்கன்னா இப்போது சிங்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஸ்நாக் பண்ணலான்றது தான் ஐடியா. ஸோ லெட்ஸ் டூ சம்திங். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜெப்டோவில் வந்துட்டு லேஸு, அதுக்கப்புறம் மேடாங்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சண்டே வந்துட்டு நல்லா போகணும்னா பார்த்தீங்களா. ஏய் கே ஆக்சுவலாக அவங்களுக்கு கிரேவி போடுற டைம். ஸோ கிரேவி தான் நான் ஜெப்டோலேருந்து எடுக்கிறேன், ஐ மீன் கவர்லேருந்து எடுக்கிறேன். கரெக்டாக அது எங்கேருந்து அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. அது பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்காக தான் வந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எவிகோ அவங்களோட கிரேவி இதையும் நம்ம போட்டுடலாம். அவங்கள சாப்பிட்டோம். ஸோ அந்த மீன் வெல் டைம் நம்ம செஞ்சிடலாம். ஓகே தேத் இந்த 2 பேருக்கு நான் அந்த கிரேவி போடுறதுக்குள்ளே உயிரை வாங்கிடுவாங்க. பட் அவங்க வந்துட்டு இது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வருது. இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக பிடிக்குது. அதனாலே அந்த சவுண்ட் அண்ட் ஸ்மெல் அவங்க சூப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனாலே பயங்கரமாக வந்துடுறாங்க எங்கே இருந்தாலும் சரி. இல்லை இப்போ நமக்கு நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்மளை வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை அந்த சாப்பாடு கிடச்சிச்சுனாலே நம்மளை ஒரு மாதிரி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த கறி எனக்கு இந்த மேடாங்கல்ஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னான்னு தெரில, எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு அந்த மேடாங்கல்ஸில் இருக்கிற அந்த கட்டா மிட்டான்னு சொல்லுவாங்க, அது தெரில தமிழில் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ மேடாங்கல்ஸ் ஒன்று,
இந்த க்ரீன் ரைஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வருவாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த க்ரீன் ரைஸு. பயங்கரமான ஆளுங்க. இது ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இது அவங்க தான் எனக்கு பழக்கப்படுத்தி விட்டாங்க. சில்லி லெமன் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு புதுசாக லேஸில் வந்தது. ஆரஞ்சு லேஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா உடச்சிக்க வேண்டியதான். உடச்சிட்டக்கப்புறம் இதுகளை வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு லெமனை ஸ்குவீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சூப்பரான ஒரு சாலடாக மாறிடும். குறுக்குறை ஆக்சுவலாக மிஸ்ஸிங். ஏன்னா குறுக்குறையில் வந்துட்டு ஜெப்டோலே வந்துட்டு அவன் அவைலபிளாக கொடுக்கல. ஸோ ஐ தாட் ஆஃப் கோ வித் லேஸ் அண்ட் மேடங்கல்ஸ். ஸோ யா, லெட்ஸ் கட் டவுன். ஓகே, குட் 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 குட். ஸோ வெங்காயம் கட் பண்ண வேண்டிய டைமு. வெங்காயம் வெட்டிட்டு அப்படியே நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெமனை விட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டா பயங்கரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிகிற கலர்லாம் போடலான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ இது உப்பு, இது மேலே. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஒரு முக்கியமான மேட்ரே பண்ண போகிறேன். அது என்ன பண்ண போகிறேன்னா பீஃபை வந்து உள்ளே போட போகிறேன். ஏன்னா ஐ லவ் பீஃப். அது தனியாக சாப்பிட்றதும் சரியா சாலடோட மிக்ஸ் பண்ணி ஒரு பீஃப் சாலடாக மாற்றலாமேன்றது தான் ஒரு பிளானு. யாருக்கெல்லாம் மூஞ்சி சொல்லிக்குதோ ஓகே ஃபைன், பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கள் அம்மா வந்துட்டு வறுத்து கொடுத்துட்டு போனேன் அந்த பீஃப் பக்கோடா. சும்மா 4 பீஸ் போட்டுட்டு அந்த தூளெல்லாம் போட்டுட்டாலே மஜா தான். ஸோ அது வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டு அதோட நம்ம சிங்கம் பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ சிங்கம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். அது உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து வீடு வந்து மாறிட்டோம். ஸோ எங்கே இருந்தோமோ அதுலேருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆம்பியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லக்கியான வீடு. அந்த வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு 2 கிட்டன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு காலிப் அண்ட் ஹபீபி சம்திங் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம், நான் அதை சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. ஸோ அந்த கிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா தினமும் பார்க்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட், ஒரு சூப்பரான மார்னிங்காக இருக்கும். டெய்லி ஏஞ்சி வந்தோடனே அது 2 பேரும் பார்க்குறதும், அந்த 2 பேர் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் நடக்க கூட வரல, இப்போ தான் தவழ்ந்து நடத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் சாராவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு தான். அவளே எங்களுக்கு வந்து செம்ம குட்டியான ஒரு க்யூட்டான குழந்த மாதிரி. அந்த குழந்தைக்கு இப்போ 2 குழந்தை. அதுவே எங்களுக்கு செம்ம ஒரு ஷாக் அண்ட் ஹாப்பி டூ. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு இது. உங்கள் வீட்டில் வந்து கேட்ஸ்லாம் இருந்து இந்த மாதிரி வந்து பேபிஸ்லாம் பாண்ட் பண்ணால் அது எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்னால் இப்போ தான் உணரவே முடியுது. நிறைய பேர் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி எக்ஸாஜுரேட்டடாக இருக்கும், எப்படி அது இது பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டேன், ஐயோ இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு. பட் அதுவே அழகாக பெற்று அதுவே வந்துட்டு சூப்பராக டேக் கேர் பண்ணிகிட்ருக்கு. வே மெச்சூர் தேன் அஸ். யா ஐ எம் கோயிங் டு ட்ரை அ பைட். தெரியல யாருக்கெல்லாம் இது மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்னு, பட் நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நிஜமாகவே நல்லாயிருக்கும். என்ன அருமையான டிஷ் தெரியுமா? நான் செஞ்சேன் சொல்கிறேன், நிஜமாகவே சொல்கிறேன். என்ன வேணும் சண்டே அதுவும் நான் எப்பவுமே வந்துட்டு படம்னு போயிடுவேன். பட் இந்த சண்டே வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது சரி ஓகே எங்கேயா போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் யோசிச்சேன், சரி ஏன் அதை ஒரு யூஸ்ஃபுல்லான பேபிஸும் இருக்காங்க, சரி அப்படியே இருந்துட்டு அப்படியே ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டேன். சும்மா சாப்பிட்டுட்டு சிங்கம் படம் பார்க்கலாம் சண்டே ஈவினிங்கில் சன் டிவியில். இதுதான் பிளான்.
பட் அதை வந்துட்டு சரி என் வீடியோவாக எடுக்கக்கூடாதுன்றது தான் ஒரு ட்ரை. I'm going to enjoy this snack. நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக சன் டிவியில் சண்டே அதுவும் ஈவினிங்கில் உட்காந்து படம் பார்த்து. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிங்கம் ஓடிட்டுருக்கு. சிங்கமில் அந்த மாசான அந்த போலீஸ் சீன் ஓடிட்டுருக்கு. நான்லாம் சூர்யாவை ரொம்ப வந்துட்டு வியந்து பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீட்டில் நான் சந்திக்கிறேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.